மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம் தேவன் சந்தித்தார். மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, குடிக்க தண்ணீர், உடுக்க உடை, இருக்க இடம். இவைகள் எல்லாம் மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இப்போ இவர்கள் வனாந்திரத்துல விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது, எந்த பயிரும் செய்ய முடியாது, யார்கிட்டயும் போய் வேலை செய்து சம்பாதித்து உணவு வாங்கிக் கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்துல அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை சும்மா விட்டாரா? இல்ல. இப்போ இவர்கள் முழுவதுமாக கர்த்தருடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? வனாந்திரத்துல முழுவதுமாக கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறார்கள். இவங்க இப்போ யார்கிட்டயும் போய் வேலையும் செய்ய முடியாது, விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில முற்றிலுமாக தேவனையே சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வனாந்தரமான வாழ்க்கை, முற்றிலுமாக தேவனை மட்டுமே சார்ந்த வாழ்க்கை அது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவன் என்ன பண்ணினார்? அவர்களுக்கு உணவாக மன்னாவை கொடுக்கிறார். இப்போ அவரை